அல்லாஹ்வுடைய அருள்பெருமையால் இன்றைய தினம் ராமநாதபுரம் நகர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் அல் மஸ்ஜிதுன் நபவி ஜும்மா பள்ளிவாசல் கலவூரணி முஸ்லிம் ஜமாத்தார்களின் சார்பாக நடைபெறக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சிக்கு நாம் எல்லாம் வருகை தந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையின் பொருளாலும் கிருபையின் பொருளாலும் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முழுமையாக விரும்பி அருள் புரிய வேண்டும். இந்த மஜ்லிஸினுடைய துவக்கமாக நமது அரபி கல்லூரி நமது வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சித்தார்கோட்டையைச் சேர்ந்த சித்தாரியா அரபி கல்லூரியிலிருந்து நமக்கு இன்றைக்கு சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி அன்பு தோழர் மௌலானா மௌலவி சையத் அப்துல் தாஹிர் அடூஷி ஃபாசில் ஜமாலி ஹஸரத் அவர்கள் நம்முடைய மஹல்லாவில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இன்னும் அவர்களோடு இணைந்து நஜாத் கான் என்று சொல்லக்கூடிய சித்தாரி மௌலவி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருகவென வரவேற்பதோடு நிகழ்ச்சியினுடைய தொகுப்புக்கமாக இறை வசனத்தை ஓதி ஆரம்பம் செய்வதற்காக அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி நஜாத் கான் சித்தாரி ஹஸரத் அவர்களை கிராத் ஓதி துவங்கி வைக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும் நம்முடைய வட்டாரத்திற்குட்பட்ட அனைத்து மகல்லாவிலும் மாதாந்திர சிறப்பு பயான் என்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு உலமாக்களும் தன்னுடைய
செய்யப்பட்டு இன்று மட்டும் 3 மஹல்லாக்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு மஹல்லாவாக நம்முடைய ஊரில் தேர்வு செய்யப்பட்டு கொண்டு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வல்லல்லாஹ் முயற்சியை உறுதி செய்ய வேண்டும் என ஜமாத்தார்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு ஜமாத் மாசவியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலேயுமே மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு சிறப்பு பயான் நிகழ்ச்சி என்பதை ஆரம்பம் செய்து சில இக்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கருத்துக்களை பயானின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடாக அதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய இமாம் அவர்கள் வாரந்தோறும் ஜும்மாவிலே உரை நிகழ்த்தினாலும் கூட ஒரு மாற்று முயற்சியாக, ஒரு மாற்றமான ஒரு அனுபவமாக மக்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு உலமாக்களையும் சுழற்சி அடிப்படையில் அடுத்தடுத்த மகத்தாவிலே சென்று உரை நிகழ்த்துவதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை ஆலோசனை அடிப்படையில் செஞ்சுதான் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கோர்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஜமாத் ஆசிரியருடைய முயற்சியின் காரணமாக இந்த விஷயங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தாரிய அறிவியலிலிருந்து அதனுடைய பேராசிரியர் அவர்கள் நமக்கு உரையாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த ரபீல் அவல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில வரலாற்று குறிப்புகளையும் இன்னும் அது சார்ந்த ஆன்மீக விஷயங்களை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ரொம்ப அமைதியாகவும் இன்னும் ஈடுபாட்டோடும் நாம் என்ன செய்யணும் இருந்து இந்த பயானில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உருவாக்கி நம்மால் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இங்கே நியத் செய்து உணர்ந்து அதை முழுமையாக நாம் கேட்டறிந்து செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ் மஜ்லிஸினுடைய பிரதிபலனின் பொருட்டால் நம்முடைய மகளால் இன்னும் அதை சுற்றியுள்ளவர்களிலும் பரப்பச் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து நம்முடைய தோழர் அல்லாஹ் சையத் அபூ தாஹிர் அலூசி ஃபாஸில் ஜமாலி ஹஸரத் அவர்களை ரபீல் அவர்கள் நம்முடைய தொடர் பயான் நிகழ்ச்சிக்கான சிறப்புரையாற்றுமாறு கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قد قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு தாங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான எனது சலாமினை உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நான் ஒரு ஹதீஸை துவக்கத்தில் கூறினேன். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், மக்களே, உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப எப்ப ஈமான் கொண்டவராக ஆகிறார் என்று பார்த்தால், நான் உங்களுக்கு இருக்க வேண்டும் மிகவும் கோப்பானவர்களாக, விருப்பமானவர்களாக, உங்களுடைய பிள்ளையை விட, உங்களுடைய பெற்றோரை விட, எல்லா மனிதர்களை விட நான் தான் கோபானவராக விருப்பமானவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியும் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார். இதை மௌலிதுல நம்ம படிக்கிறோம். மாலி சிவா உப்பே லதைக வசீலத்துன் ஃபமுனுன் அலைய பிஃபضலி ஜூதிக அஸாதி. இப்பதான் நம்ம பிள்ளைகளோட ஓதுறோம். அழகா இருந்தது. அல்லாஹ்வுடைய அருள்கள் கட்டாயம் இறங்கி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஊர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
சிறு பிள்ளைகளை வைத்து, பாவமறியா பிள்ளைகளை வைத்து மௌலிது ஓதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருட்கொடை எவ்வாறு இறங்கும் என்றால் நாம் கண்கூடாக நிம்மதியாக இருக்கிறது. ஊரில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனால தான் சொல்லலாம், நான் தான் உங்களுக்கு விருப்பமானவர்களாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக கூறியிருக்கிறான், பல கடமைகளை செய்ய கூறியிருக்கிறான். தொழுக வேண்டும், தொழுகிறோம். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்கிறதா நமக்கு எப்படி தெரியும்? அந்த துணியாக கூட அல்லாஹ் கியாமத் நாளில் தொழுகையை தூக்கி வீசுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதா என்றால் நமக்கு தெரியாது. அப்போ நாம் என்னதான் செய்ய வேண்டும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும், கொடுப்போம். அதில் நீங்கள் ஏதாவது பெருமைக்காக வேண்டாம் செய்திருக்கலாம், தர்மம் செய்திருக்கலாம், பெருமைக்காக இருக்கலாம். எல்லா காரியங்களும் ஹஜ் உட்பட எல்லா காரியங்களும் பார்த்தால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குகிறது. அதனால தான் நல்லா அதில் குரானில் கூறுகிறான், அதாவது வயலில் சொல்லி, அதாவது தொழுகிறவங்களுக்கு நாசம் உண்டாகாது. பார்த்தா பாராமுகமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கா, வாய்ப்பு இருக்கா என்றால் நமக்கே சொல்ல முடியாது. இது போன்றுதான் எல்லா அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட கடமையாக்கப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன, எவ்வாறு நான் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்றால் நான் விருப்பமானவராக இருக்க வேண்டும். சரி, அதைத்தான் அந்த கவிதையில், அதாவது மௌலிதில் கூறுகிறார், யா சையத சாதாத்தி ஜீத்துக்க காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹய்யிப மக்ஸதி. தலைவருக்கெல்லாம் தலைவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களிடம் இதோ நான் தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும். எனவே என்னுடைய நோக்கத்தை ஒருபோதும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வீணாக்கி விடாதீர்கள் என்று அதற்கு அடுத்த வரி இருக்கிற மாலி சிவா ஹப்பி நதைக்க வசீலத்து. மாலி என்கிட்ட இல்லை, சிவா ஹப்பி நான் பிரியப்படுவதை தவிர, நதைக்கு உங்களிடம் நான் பிரியப்படுவதை தவிர வேறு எதுவுமே வசீலாக நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ரெக்கமெண்டாக எதுவுமே வைத்திருக்கிறது, ஒரு உதவி பொருளாக வைத்திருக்கிறது. நான் உங்களை விரும்பினது மட்டும்தான் இருக்கு, உங்களை விரும்பினது மட்டும்தான் இருக்கு. அதனால பம்முன்னு அடைங்க, எனக்கு நீங்கள் பிரிவு செஞ்சிருங்க. இப்படி பதவி ஜூதிக்கு உங்களுடைய அறுப்படையில இருந்து எனக்கு பிரிவு செஞ்சிருங்க. அப்பதான், அதாவது பதவி ஜூதிக்கு உங்களுடைய அறுப்படையினால தான் அசாதி நான் சீதேவியாகவே ஆக முடியும், நான் சொர்க்கத்துக்குரியவனாகவே ஆக முடியும். அழகான பைத்து, அழகான பைத்து. மாலி சிவா கப்பி லதைக்க வசீலத்துன் ஃபமுனுன் அலைஹி பதவி ஜூதிக்கு அசாதி. உங்களுடைய அறுப்படை என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் செய்த காரியங்கள்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டதா எனக்கே தெரியாது. அப்போ நான் என்ன, உங்கள் மேலே நான் முழுசாக விரும்பி வைத்திருக்கிறேன். அந்த விருப்பம் தான் எனக்கு சொர்க்கத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு வசீலாக, ஒரு உதவி பொருளாக இருக்கிறது. எனவே எனக்கு நீங்கள் கிருபை செஞ்சிருங்க, உங்களுடைய அறுப்படை நான் சீதேவியாக வாழணும் அப்படிங்கிறத பயிர், அந்த பயிரோட அர்த்தம். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒன்று இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயங்க. பாருங்க, நம்ம சலவாத்து சொல்லணும், நம்ம சலவாத்து சொல்லணும். சலவாத்து நம்ம சொல்றோம், அல்லாஹ் சொல்ற எப்படி குர்ஆன் சொல்ற, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்து சொல்றாங்க. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் சலவாத்து சொல்லுங்க. சரிங்க, அல்லாஹ் சொல்றா நான் சலவாத்து சொல்லணும், நீங்களாம் முஸ்லீம்களை பார்த்து சொல்றா, மூமின்களை பார்த்து சொல்றா, நீங்களாம் சலவாத்து சொல்லுங்க. சரி, நம்ம சொல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபி, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலைஹி என்று சொல்றோம். பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்றோம், அதுக்கு அர்த்தம் பாருங்களேன். அல்லாஹ் நீ சொல்லு, அல்லாஹ் சொல்லியா நம்ம சலவாத்து சொல்லணுமா? நம்ம சொன்னா அவனே சொல்றேன். அவன் பாருங்க எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கையில கத்தியை கொடுத்துட்டு, டேய் நீ குத்துறா, நான் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்மள சொல்றா, நம்ம சொன்னோம்னா அவனுக்கு நம்ம சொல்றோம். பாருங்க எப்படி இருக்குன்னா, ஒண்ணுமே அவனுக்கு ஆசையே சலவாத்து சலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அவன் நம்மளை வேலை வாங்குறான், கொடுக்கணும், வணங்கணும், அது செய்யணும், இது செய்யணும், வேலை வாங்குறான். அப்ப அல்லாம என்ன நீ வேலை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சலவாத்து சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம சலவாத்து சொன்னா அவனும் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சலவாத்து சொல்லுவானாங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலைஹினா
அல்லாஹ் நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லு அப்படின்னு சொல்றோம். யாருதான் ஸலவாத் சொல்றது? அல்லாஹ் தான் சொல்றான். நம்ம உத்தரவிடுறோம், அவன் நமக்கு உத்தரவிடுறான் தொழுகை வணங்கணும்னு, நம்ம அவனுக்கு உத்தரவிடுறோம். அப்படி அவனே கடமையாக்கிட்டா அவ எவ்வளவு விசேஷமான ஆளாக இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அவன் திட்டமிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான். அதனுடைய கட்டமைப்பு பாருங்க, எல்லா நபிமார்களுடைய வரலாறுலாம் பாருங்க. பூரான ஆறு சமூகம் எல்லாம் அழித்தொழித்து விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குர்ஆன்ல வந்து மாஞ்சி சொல்றான் ஒரு சமுதாயத்துக்கு யூதர்கள் மாஞ்சி சொல்றான். எப்போ உங்களை தான் நான் உலகத்தாரர்களையே சிறப்பாக்கி வச்சிருக்கேன், உலகத்தாரர்களே உங்களை தான் செஞ்சுருக்கேன் சிறப்பாக்கி வச்சிருக்கிறேங்கிறான். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படின்னு சொல்றாங்க குர்ஆன்ல, யா பனி இஸ்ராயீல் ஒரு நியாமத்தை அல்லது அன்னம்க்கு அழைக்கும். ஐயா உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமா என்னுடைய நியாமத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி யா பனி இஸ்ராயீல் ஒரு நியாமத்தை அல்லது அன்னம்க்கு அழைக்கும் அன்னி ஃபضلத்துக்கு மலராளன். உலகத்தாரர்களையே வந்து உங்களை மாதிரி விசேஷமா எவனுமே நான் வந்து சிறப்பாக்கி வைக்கிறா, நீங்க தான் சிறப்பானவங்க. ஆனா அப்படிலாம் சொல்லி போட்டோம் அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீ உங்க வேதம் இருக்கு பாருங்க, உங்க வேதத்துல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது பூரா உண்மை என்று உங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதத்திலேயே இருக்கு. அதனால் நீங்க முதல் ஆளா போய் ஈமான் கொண்டுறணும் அப்படின்னு கேட்கிறேன். அவங்கள வந்து பாதுகாக்கணும், எல்லாமே வந்து யூதர்களை பாதுகாக்கணும். அதுக்காண்டி நீங்களே மொத்தம் வந்து ஈமான் கொண்டுறணும். ஆனா அந்த காலத்திலேயே அமைச்சிட்டாங்க. அதனுடைய அமைப்பை பூரா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் கூட ஒரு 3% இருக்கா பாருங்க, அவர்கள் அந்த இடத்தை சேர்த்துருவாரு. எப்படின்னா ஃபிரௌன் காலத்தில் வந்து இப்போ வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குன்னா அந்த சமுதாயம் தாங்க இந்து சமுதாயம். அவ்வளவுக்கு அவங்களுக்கு வந்து அடிமையாக வேலை வாங்கி கொண்டிருந்தாங்க. அப்பயே வந்து அவர் சுதாரிச்சார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காப்பாற்றப்பட்டார். நல்லா தெரிஞ்சு வச்சுருந்து அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அதையே உங்களுக்கு நியாமத்தா கொடுத்து உங்களை பாதுகாத்து இப்போ இந்த வேதத்தை நம்புங்க, இந்த குர்ஆனை நம்புங்கன்னு அல்லாஹ் அதுக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. சரிங்க, அப்பயே வந்து ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா கடைசியில் வந்து நாங்கள் தான் இறைவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இறைவன்கள் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அமைஞ்சு இருந்துருச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வந்து ஒரு குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்பு வந்து ஏதாவது பிரச்சனைன்னா அந்த வேதக்காரருக்காக வேதம் முடிச்சிருக்கா அவங்க அறிவாளி அவங்கள்ட்ட கூட அந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம். அவன் வந்து கரெக்டாக சிறப்பாக வேதத்தை உள்ளது பிரகாரம் அவன் வந்து குழப்புக்கு தான் வச்சுருக்கான். அந்த வேதத்தை குழப்புக்கு தான் வச்சுருக்கான். காசு பணம் யார் கொடுக்குறாங்களோ அவருக்கு ஏற்றவாறு அந்த வேதத்தில் பிரித்து சரி அது நல்லா நீங்களாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க அப்பா வேதத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ராக்கஷ்டவத்தியாயத்தவனும் கலையிலன் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஏற்றாரு விற்பனை பண்ணிட்டு போயிடாதீங்க, வித்துட்டு போயிடாதீங்க. அல்லாஹ் என்னைக்குமே இன்னைக்கு பயந்தாண்டிருக்கீங்கன்னு ஐயாயிரம் பத்தா போய் என்னை பயந்துருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தேவை பக்தி மட்டும்தான், பயபக்தி மட்டும்தான். எங்கே போய் பாருங்க, அந்த தொழுகை கூட வந்து யாருக்கு மட்டும்தான் லேசான காரியம் தான், பயபக்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் லேசான காரியம் பக்திங்க. எங்க ஒரு தபால் நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து காசு கடிதமாக கூட இருக்குன்னு இதே மாதிரி ஒரு நடந்துச்சுங்க. எங்கள் உஸ்தாதுக்கா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காதல் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து தமிழ் புத்தகம் பண்ணிட்டு படிக்கிறாரு. ஏன்னா அதுதான் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு அல்லாஹ் வந்து கொடுப்பான். எதுக்கான சொல்லுன்னா ஒரு பக்தி. அதே மாதிரி வேதத்தை வந்து பக்தியாகவும் பயபக்தியோடு இருக்க போகும்போது அதனுடைய இது தெரியும். அப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சாதாரண அதை வேறு புத்தகங்களை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகலாம், வேறு புத்தகங்களை சொல்கிற மாதிரி தொட்டுட்டு போயிடலாம். அதனால அதுக்குன்னு ஒரு சில விசேஷங்கள் அப்போ தான் பக்தியே வரும். அதெல்லாம் உடச்சிடக்கூடாது, அதை உடச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்துங்க யூத மக்கள் வந்து அப்படிதான் இருந்தாங்க. தன்னையே வந்து தெய்வமாக காட்டுற மாதிரி அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் தன்னையே சாமி என்று கூறுற அளவு வந்திருக்காரு. இது எல்லா நாட்டிலேயுமே இப்பயும் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் கூட எல்லா நாட்டிலும் இருக்கிறது யூதர்கள். அப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த இதை மட்டும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டது மட்டும் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது, மற்றவர்களை யாரும் வர முடியாது, வரக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் அவருடைய பார்வையாக அதுதான். அப்போ இந்த நேரத்தில் அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து கெடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது
இஸ்லாம் சொல்லலாம் வராங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு பிரச்சனை, அதை ஏற்றுக்கிறது. சரிங்க, அப்போ அந்த நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அந்த நபிமார்கள் அவர்கள் கட்டமைப்பது வந்து உடஞ்சி போச்சு. அப்போ முடிவாக தீர்க்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து இந்த உலகத்தார்களை வந்து நன்கு தெரியக்கூடிய சிறந்த சமுதாயமாக ஆக்க வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய இது உத்தரவு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாசி, நீங்க வந்து நல்ல சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை நீங்க ஏவுறீங்க, தன்னமோன தீயதை தடுக்கிறீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன அவர்களுக்கு கிடைக்கிறது, யாரும் வந்து வசதி படைத்தவர்களாக இருக்க அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் பதில் சொல்லுவார். இவர்கள் நியாயமாக இருப்பார்கள், நல்லாவை விடுவார்கள். இதே வந்து இந்த வேதக்காரர்களும் வலுவான அவர்களுக்கான காரணம் அவர்களும் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சிறப்பானதாக ஆகிவிடும். ஆனால் அவர்கள் மூமின்களும் இருக்கிறார்கள். இஸ்லாம் அவர்கள் என்ன, இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று அவர்கள் நம்பி இஸ்லாத்தை தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் மூமின்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அக்ஸருல் ஃபாசிக்குல் பாவிகள் தான் அவர்கள் பெரும்பாலானவர்கள். ஏன்னா அவர்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வாறே அவர்கள் மதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்ததனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அன்றே அவர்கள் திட்டம் போட்டது. இன்றும் அவர்கள் தான் மேம்பட்டாளாக காட்டிக்கொள்வதற்கு அத்தனை வரைகளையும் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். சரி, முடிஞ்சு. இப்போ வந்துங்க அல்லாஹ் தஆலா வந்து ஸலவாத் சொல்றான், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸலவாத் சொல்லிட்டு வரோம். இப்போ வந்து பாருங்க, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய திட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்ச்சது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்ச்சது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்த்தது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்த்தது. இவர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டமைப்பு அப்படியே உருவாகி நாம் சிறந்த சமுதாயமாக நாம் இருந்து வருகிறோம். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரகிராவுக்கு அபூபக்கர் நாயகம் வந்து இந்த பாம்பு தீங்கியது கூட அவர்கள் பாதுகாத்துருந்ததுதான் அவர்களுடைய உயிர். அப்போ என்னென்றால் தன்னுடைய பிள்ளையை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தினரை விட, பெற்றோர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாரும் அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை முறையில். சரிங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான அற்புதங்களை வந்து ஒரு சம்பவத்தை மேற்கொள் காட்டி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதிவுகள் அவர் சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹந்தக் யுத்தத்தன்று, அந்த ஹந்தக் யுத்தம் என்பது என்னவென்றால் குழி தோண்டி பதுங்கி இருந்து எதிரிகளை வீழ்த்துவது. அந்த வேலை, அந்த நாளன்று நாங்கள் குழிபறித்துக் கொண்டு இருந்தோம். அப்போ பாருங்க, ஒரு பெரும் பாறை வந்து தோண்ட முடியாமல் குறுக்கே வந்து இருந்தது. அவர்களால் அடித்து நொறுக்க பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். எல்லோரும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி குழி பறிக்கும் போது, குழி தோண்டும் போது ஒரு பெரிய பாறாங்கல் குறுக்கிட்டு எங்களால் முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறங்குகிறேன் குழிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமானார். அப்போ பாருங்க, ஆயத்தமாகும் போது அவர்களுடைய வயிற்றில் வந்து ஒரு கண்டு கட்டப்பட்டிருக்கிறது. பசி, 3 நாட்களாக அவர்கள் உணவு இல்லை, எதுவுமே யாருமே, அவர்கள் மட்டுமில்லை, எல்லோருமே பசி. பாருங்க, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்ததுனாலும் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு தான் இன்று வரை பாத்திலுக்கு வழியில்லாமல் என்னென்னமெல்லாம் வேலை நடக்கிறது அதெல்லாம் வந்து சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கடுத்து அதற்கு பின்னால் அமைந்த அந்த சஹாபாக்கள், மார்க்க அறிஞர், இவர்களெல்லாம் அமைத்த அமைப்பு, இந்த கட்டமைப்பிற்கான உடைபடாமல் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயிற்று கண்டு கட்டப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக யாருமே சாப்பிடாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடாரியை வாங்குகிறார்கள். வாங்கி ஒரு அடி அடிக்கிறார்கள். பலமான அடி அடித்தது. அந்த கல் சுக்கு சுக்காக, அதாவது மணல் மேடாக ஆனது. அடித்த அடியில் அது என்ன இருக்குது, சுக்கு சுக்காக மணல் மேடாக ஆனது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கண்கூடாக பார்த்தவர்கள்.
அப்புறம் வந்து இப்படி வேலை ஓடிக்கிட்டு இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துன்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பசி மட்டுமா இருக்கேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், நான் வீடு வரைக்கும் போகணும், கொஞ்சம் அனுமதி தாங்கன்னு கேட்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. இவங்க வேகமாக வந்து தனது மனைவியிடம் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படிலாம் நான் பார்த்தேன், எனக்கு வந்து பொறுத்துக்க முடியலை, உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏதாவது இருக்கா என்று மனைவியிடம் ஜாபிர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் தொழி கோதுமை இருக்குது, அதாவது தொழி கோதுமைன்னா நெல், அதே மாதிரி நெல் மாதிரி அந்த கோதுமையில் உள்ள நெல், தொழி கோதுமை இருக்குது, அது மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது என்று அவங்க மனைவி சொல்கிறாங்க. உடனே நான் ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அறுத்து அதை கறியாக ஆக்கிவிட்டேன், தொழிற்கோதுமையை வந்து திருகையில் இருந்து நான் என்ன செய்துட்டேன், அரைத்து விட்டேன். அங்கே ரெடியாக வைத்து சமைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அடுப்பில் தூக்கி வச்சுட்டு வர்றாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டது வர்றேன், ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்து வர்றேன் அப்படின்னா மாவு ரெடியாக இருக்குது, கறி வந்து அடுப்பில் இருக்குது, இந்த கல்லுக்கு மேலே இருக்குது, எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த நல்லா சமைக்கிற தோதுவான அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், நைஸாக சொல்கிறேன், யாரை சொல்லலாம், என்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்குது, சாப்பாடு இருக்குது, நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களோட ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்து வாங்க அப்படின்னு ஒரு பணிவாக ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் இருந்ததை சொன்னேன், கொஞ்சோண்டு மாவும் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் நல்லது அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் மனைவிட்ட போய் சொல்லுங்கள், அடுப்பில் இருந்து கறியவோ ரொட்டியோ இறக்கிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும் அப்படி மட்டும் சொல்லுங்கன்றாங்க. இப்போ எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கூட்டம் பூரா என்ன செய்கிறாங்கன்னா கிளம்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டு வர முஹாஜிர்கள் அன்சாரிகள்லாம் கிளம்பி வர்றாங்க. நான் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி மனைவிடம் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன், நாசமாக போச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லா பேருமே வர்றாங்க, நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு தானே, அதாவது நாசமாக போச்சுன்னா நீங்கள் தப்பா நினைக்கிறாங்க, நம்ம வந்து அந்த வளமையில் உள்ள வார்த்தை, அவங்க எல்லாரும் வர்றாங்க. அவங்க ரொம்ப சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் விஷயத்தெல்லாம் சொன்னீங்களா, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்களா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரும் அதை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க, எல்லாம் முண்டிக்காமல் போங்க, இடைஞ்சலாக நெருக்கடி கொடுக்காம முண்டிக்காமல் போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற அந்த ரொட்டியை வந்து வாங்கி கொண்டு வந்தால் என்ன செய்யறாங்க, பிச்சு போடுறாங்க, அதில் கறி குழம்பு ஊற்றுறாங்க. அப்போ குழம்ப கறியை எடுக்கிறாங்க, மூடிடுறாங்க அந்த பாத்திரத்தை, ரொட்டி எடுக்கிறாங்க, அந்த அடுப்பை மூடிடுறாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு பக்கத்தில் வச்சு சாப்பாடை கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், பரக்கத்து. இது ஒரு அற்புதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாஜிஸா. சாப்பிட்றாங்க. அதாவது இன்னொரு ஹதீஸ்ல 1000 பேருக்கு இருந்தாங்க, இந்த ஹதீஸை வரல 1000 பேருக்கு இருந்தாங்க. சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அவங்க பிச்சு போடுறாங்க, செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. ஹதீஸ்ல அப்படியே இருக்குது, எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. மிச்சம் இருந்துச்சு. உணவுப் பொருள் எவ்வளோ சமைக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்துச்சு, அது அப்படியே மிச்சமாக இருக்குது. அப்புறம் வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய மனைவியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்களும் சாப்பிட்டுங்க, இதை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எல்லா பேருக்குமே அந்த நேர காலகட்டங்களில் வந்து பசியும் பட்டினியும் தான் ஏற்பட்டு இருந்தது, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா வந்து ஹதீஸ் குத்ஸியில் சொல்கிறான். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க அமைப்பு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீப், அல்லாஹ்வினால் விரும்பப்படுறவர். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வை விரும்புகிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று தான் இந்த உலக கட்டமைப்பையே அல்லாஹ் அமைக்கிறான். அதற்கு ஏற்ப விரும்புகிறான். எந்த அளவுக்கு விரும்புகிறான், நான் சலவாத்து சொல்கிறேன், நீங்களும் சலவாத்து சொல்லுங்க. பார்த்தா சலவாத்து நம்ம சொன்னோம்னா அவன் தான் அந்த சலவாத்தையே சொல்கிறான். அந்த அளவுக்கு விரும்புகிறான்.
அந்த அளவுக்கு விரும்புகிறான். அப்போ இவங்களுடைய கட்டமைப்பு பாருங்க, சஹாபாக்களுடைய அந்த கட்டமைப்பை அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக அந்த இஸ்லாம் போய்கிட்டு இருக்கிறதா அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவதுங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய முன்னால பதிவுங்க, உரைனா பின் ஹசன் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொந்த ஊரில் இருந்து அமைச்சரவை இருக்கக்கூடிய ஊருக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு வந்து படித்தவங்களாத்தான், அது வந்து வாலிபர்களாக இருக்கட்டும் வயோதிகர்களாக இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு விவரமான அறிவுள்ளவர்கள் தான் அவர்களுடைய அரசவை குழுவில் இருப்பாங்க. அப்படி இந்த ஒய்னா பின் ஹிஸ்னுங்கிறவ வந்து அந்த ஊருக்கு டவுனுக்கு பட்டணத்துக்கு வர்றாங்க. அப்போ தன்னுடைய அண்ணன் மகன் நகருக்குள்ள பைஸ் அவர்கிட்ட வர்றாங்க. அவர் யாருன்னா அந்த அரசவை குழுவில் இவங்க ஒரு ஆள். அப்போ இவர்களுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள்கிட்ட ஒரு மரியாதை மதிப்பு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து இடக்கு மடக்கான ஆள். இந்த ஒய்னா ஹிஸ்னுங்கிறவர் ஒரு இடக்கு மடக்கான ஆள். பாருங்க, ஒரு வேதம் வந்து சொன்னால் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு அது உதாரணம் சொல்லிட்டு வர்றேன். இந்த கட்டமைப்பு உருவாக்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், இதுதான் நமக்கு பாயிண்ட். சரிங்க, வந்த போது அவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் பெரிய அமைப்பில் உமர் ரலியல்லாஹு சந்திக்கிற அளவுக்கு ஒரு பவர்லாம் வச்சுருக்கேன், நான் அவரை சந்திக்கணும். ஏன்னா அவர் வந்து அவருக்கு சாட்சா, அதனால் வந்து சந்திக்கணுங்கிறது. சரி, சாட்சா வந்து கேட்டுக்கிறாங்க. இவர் வந்து நம்ம ஊருக்கு போனோன்னா ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறலாம். அந்த கணக்கில் கலீஃபாவையே பார்த்தேன், மன்னரையே பார்த்தேன், உலகமே நடுங்கிறான்னு சொல்கிறாங்க, அந்த மன்னர் உமர் ரலியல்லாஹு அவரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பெருமை பேச்சுக்காக வேண்டி அவர் வந்து ஒரு அனுமதி கேட்டார். கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு சரி அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்க, உள்ள நுழைஞ்ச பிறகு உமர் ரலியல்லாஹு ஏய் அப்படின்னு கூப்பிட்றாரு. உமர் ரலியல்லாஹு ஏய் நீங்கள் உமர் ஹத்தா நீங்கள் வந்து பெரிய எங்களுக்கெல்லாம் அந்த எங்கள் சமுதாயத்துக்கெல்லாம் பெருசாக ஒன்று நீங்கள் செஞ்சுக்கல, பெருசாக நீங்கள் வந்து கலீஃபாவை இருந்து எங்களுக்கெல்லாம் பெருசாக எதுவும் செய்யலை, நியாயமான எங்கள்கிட்ட நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளோ கோபம், ஓங்கி அடித்து ஒரே அடியில் வீழ்த்திடுவோம் அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த உமர் கைஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, யா அமீருல் மோமினீன் அவர்களே, அல்லாஹ் தஆலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான் குர்ஆன்ல, குதில் அஃபோ வஅம்ர் பில் உர்ஃப் வஅதில் ஜாஹிலி, நீங்க வந்து மன்னிப்பை கையில் எடுத்துக்கங்க, நல்லதை உத்தரவிடுங்க, லூசு பயிர்களை தவிர்த்துக்கங்க, அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காதுங்க அப்படிங்கிற ஒரு ஆயத்தை வந்து ஹர்ருபுன் கைஸ் அவர்கள் படிக்கிறாங்க. படித்த உடனே இவர் படிச்சுட்டு சொல்ற, இவர் அந்த லூசு பயிரில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றா, இவனை பாசனா சொல்றா, அல்லாஹ் மேல சத்தியமாக என்னமோ அது பெரிய ஒரு இரும்பு தடுப்பு மாதிரி அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்போட வைக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்றா. அந்த இடத்த அந்த ஆயத்தை ஓதுன அதே சமயத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு ஸ்டெப்பு கூட தாண்டலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதம் அவரை அப்படியே நிறுத்தியது என்ற ஒரு பதிவை இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. எப்படி ஒரு கட்டமைப்பு, எவ்வளோ பெரிய ரோஷக்காரர், எவ்வளோ பெரிய கோபக்காரர் உமர் ரலியல்லாஹு அதற்கு முன்னாடி அடிபணித்து நின்று விட்டார்கள். ஆக இந்த கட்டமைப்பு அவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்தால் எனக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப அவர்களுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அப்பேற்பட்ட, ஏன்னா அவர்கள் இருந்தால் அவர்களை வைத்து பயமுறுத்தாட்டலாம், அவர்கள் கோபத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு அமைப்பெல்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களே பெருங்குடியாளர்களாக இருந்தார்கள் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களே ஒரு நல்ல மனிதராக அமைந்தது இந்த இஸ்லாமிய கட்டமைப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்துக் கொண்ட அந்த அமைப்பு தான். மற்றவர்களைப் போல அதாவது வேதம் தெரிந்ததின் காரணத்தினால் தங்களுக்கு ஏற்ப பணக்காரர்களை கண்டால் அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டு அவர்களுடைய அந்த ஆயத்துக்களை அவர்களுடைய வேதங்களை விற்பனை செய்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைக்கவில்லை. இன்றும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விரும்பாத வரை நாம் முழு பூமியாக இருக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தாங்களா பேசிக்குவோம். அல்லாஹ் தஆலா வந்து
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் இம்மை மறுமையை நமக்கு பாதுகாப்பானதாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருட்டால் எங்களுடைய மக்கள் இதோ இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய பயனுள்ள கல்வியை கொடுத்து அருள்கிறாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர்வாசிகளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா ஆக்கியங்களும் பெற்ற நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரபியுல் அவ்வல் பிறை 9 மௌலிது ஓதி நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த மௌலிதின் பொருட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் பொருட்டால் எல்லா பாக்கியங்களையும் பெற்ற நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக என வேண்டிக் கொண்டவனாக என்பதை குறித்து விடுகிறேன். வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மாதவ கருணையை கொடுத்தார். குறுகிய நேரத்தில் மிக தெளிவான, இன்னும் மக்களுக்கு யதார்த்தமான வகையிலே புரியும்படியான பல நல்ல தகவல்களை தந்து நம்முடைய மகளாவாசியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இதற்கு தந்த சிறப்புரையாற்றிய இதில் அன்பு தோழர் மௌலானா மௌலவி சையத் அல் தாஹிர் அபு சீஃபாஸ் ஜமாலின் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய ஜமாத்தார் சார்பாகவும் வட்டார ஜமாத் சபையின் சார்பாகவும் நன்றி கலந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான அண்ணன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. குறிப்பாக அவருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த இந்த ரபியுல் மாதத்தினுடைய சிறப்பு தொடர்புடைய நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸின் நலவினை புரிவாயாக. அதனுடைய பரக்கத்தின் பொருட்டாளுடைய மேலான கருணையையும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமது குறித்தானவர்களாக எங்கள் அனைவரையும் புரிவாயாக. அன்னவர்களுடைய சுன்னத்துகளை அனர்வாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக எங்களை குடும்பத்தாருடைய புரிவாயாக. மேலனுடைய மகளாவாசிகளெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த உன்னதமான தர்ஜாவை தந்தார் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் லாயிலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய அடிப்படையிலே வாழ்ந்து இவ்வுலகிற்கு பெரிய தருணத்திலே அந்த கலிமாவின் மனிதர்களாக புரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு தந்தார் புரிவாயாக. வாழ்நாளிலே செய்து அங்கு உயிருடன் நாயகமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா ஷரீஃபை அவர்களுடைய உத்தம சத்திய சஹாபாக்களுடைய ரௌலா ஷரீஃபின் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார் புரிவாயாக. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் எடுத்து நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுக்கு முன் சென்று விட்ட முன்னோர்களும் எங்களுக்கு பின்னால் வரவிருக்கின்ற எங்களுடைய சந்ததிகளும் சுமணத்தின்